கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உங்கள் காயங்களை கட்டுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உலகம் உங்களை காயப்படுத்தும், ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த காயங்களை எல்லாம் கட்டி உங்களை குணமாக்குவார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61:1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொன்ன வார்த்தை, இருதய காயப்படுத்தப்பட்ட காயங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் கட்டுகிறார். இருதயம் உடைக்கப்படுகிறது, இருதயம் காயப்படுத்தப்படுகிறது, இருதயம் வேதனைப்படுத்தப்படுகிறது. அந்த இருதயத்துடைய காயங்களை எல்லாம் தேவன் கட்டுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் இருதயம் நொறுக்கப்பட்டு, இருதயம் வேதனையோடு, இருதயத்தில் கண்ணீரோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் தெரியாமல், உங்களையும் அறியாமல் உங்கள் இருதயத்தினுடைய காயங்களை எல்லாம் கர்த்தர் கட்டி, அந்த காயங்களை கர்த்தர் ஆற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இருதயம் ஆற்றப்படும், உங்கள் காயங்கள் ஆற்றப்படும். உங்கள் காயங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மளை காயப்படுத்தலாம், உறவுகள் நம்மளை காயப்படுத்தலாம், ஆனால் தேவன் காயம் கட்டுகிற தேவன். யோபு நீதிமான், உத்தமன், பரிசுத்தவான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், ஒரு உண்மையானதொரு தெய்வ மனிதன். அவன் சொல்லுகிறான், யோபுவின் புத்தகம் 34வது பகுதி 6வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நியாயம் என்னிடத்தில் இருந்தும் பொய்யன் என்று எல்லாராலும் எண்ணப்படுகிறேன். மீறுதல்கள் இல்லாதிருந்தும் அம்புகள் என்னை காயப்படுத்துகிறது, அந்த காயங்கள் ஆறாமல் இருக்கிறது என்று யோபு புலம்புகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மீறுதல்கள் என்னிடத்தில் இல்லாதிருந்தும் அம்புகள், யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த 3 நண்பர்கள் யோபுவை காயப்படுத்துகிறார்கள். அம்புவை போல வார்த்தைகளை விடுகிறார்கள். யோபு உள்ளம் உடைக்கப்படுகிறார். யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர், அவர் அடிக்கிறார், அவருடைய கை அணைக்கிறது. நம்முடைய தேவன் நம்மளை சரி பண்ணுவதற்கு சில இடத்தை காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன், அவருடைய கை நம்மளை அணைக்கிறது. ஒரு தாயார் என்னிடத்தில் வந்து கண்ணீரோடு சொன்ன வார்த்தை, ஏசு மட்டும் இல்லை, நான் செத்துருப்பையாடு சொன்னாங்க. என்னமான்னு சொன்னேன், ஒரே மகன், என் கணவனை பறிகொடுத்து விட்டு என் மகனுக்காகவே வாழ்ந்தேன், என் மகனை வளர்த்தேன், மகனை ஆளாக்கினேன், மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். ஆனால் அதே மகன் என்னை காயப்படுத்தி நேற்று இரவெல்லாம் வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டி வைத்து விட்டான். என் இருதயமெல்லாம் உடைந்தது. யாரை அதிகமாக நேசித்தனோ அவர்களே என்னை காயப்படுத்தி விட்டார்கள். ஏசு இல்லை என்றால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த அம்மா சொன்னாங்க, அதிகாலை வேளையில் இயேசு என் அருகில் வந்தார், என் காயங்களை எல்லாம் கட்டினார், என் இருதயத்தில் இருந்த கோபங்கள் எல்லாம் மாற்றினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்பொழுது இயேசு உங்கள் அருகில் வருவார், உங்கள் காயங்களை கட்டுவார். செபிக்கலாமா? தகப்பனே, காயப்படுத்தப்பட்டிருக்கிறவருடைய காயங்களை கட்டும்படிக்கு நல்ல சமாரியனாய் இயேசு இவர்கள் அருகில் வந்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.